மேஷ ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன். மேஷ ராசி ராசி அதிபதி தனுசு வீட்டுக்கு வர்றார் 21ஆம் தேதிக்கு மேல. அது வரைக்குமே பாத்துட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 8ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்றுதான் இருக்கார். அப்பவும் குரு பார்வையில தான் இருக்கிறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா குரு 19ஆம் தேதிக்கு மேல போயிருவாரு, மிதனத்துக்கு போயிருவாரு. அப்பவும் செவ்வாய் 21ஆம் தேதிக்கு இங்க வர்றப்பவும் குரு பார்வையில இருக்கிறார். மேஷராசிக்கு இந்த மாதம் சர்வ விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னா தனுசுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை, தெய்வத்தின் அனுகிரகம் பெற போறாங்க அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் தனுசில் செவ்வாய் வந்தாலும் ரெண்டுமே குரு பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும். எப்படி பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாதான் இருக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு வரார். அப்ப 2-8 தொடர்பு ஏற்படுதுன்னா விபரீத ராஜயோகங்கள், திடீர் வருமானங்கள், ஷேர் மார்க்கெட் யோகங்கள், எம்எல்எம் சீட்டு போன்ற பிட்காயின் சம்பந்தப்பட்ட யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இழந்த செல்வத்தையும் மீண்டும் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா கொஞ்சம் மைண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு டிப்ரெஷன்லயே இருப்பீங்க, கொஞ்சம் குழப்பங்களாகவே இருக்கும். ஏன்னா இளவயசு நடக்கிறப்போ ஒரு விஷயங்கள் வரும், சின்னதா தடப்படும், அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். சோ அதற்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மாதம் உண்டு. கொஞ்சம் இளவயசனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு போராடி பல முயற்சிக்கு அப்புறம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அதே போல 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார் 10ஆம் தேதிக்கு மேல. அப்போ முடிந்த அளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 10ஆம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. 10ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அதனால அதெல்லாம் கொஞ்சம் மூவிங் கம்மியா இருக்கும். ஃபாஸ்டா கிடைக்கணும், எடுத்துனவே நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பணம் சார்ந்து, குடும்பம் சார்ந்த, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 10ஆம் தேதிக்குள்ள முடிவு செய்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது புதனும் அப்படித்தான். புதன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 3-6 கூடியவர் 7ஆம் வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். 8ஆம் வீட்டுக்கு 20ஆம் தேதிக்கு மேல வந்தாலும் 3-6 அப்படிங்கிறது ரெண்டுமே மறைவி ஸ்தானாதிபதி தான். அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் புதன் மூலமாக. புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாம அன்வான்டா யார்கிட்டயும் பேசக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானத்தையோ ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல ஒரு விஷயங்கள் சொல்றீங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து பரப்பும்னு நினைக்கிறீங்க, உங்க தொழிலை பத்தி பரப்பும்னு நினைக்கிறீங்க அப்படின்னால கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மறைந்து வாழ்வது என்பது நல்லது. அதாவது மறைந்து வாழ்வது அப்படின்னா பெருசா யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிக்காம எப்போ போல இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு குரு பகவான் 9-12ஆம் அதிபதியாகி உங்களுக்கு போய் நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 19ஆம் தேதிக்கு மேலதான் மிதுன ராசிக்கு வர்றாரு. ஆட்சி பலம் பெற்று, அதாவது உச்ச பலம் பெற்று வக்ரகதி ஆகிறத விட மேல வக்ரகதி ஆகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.